கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புனிதமான 15ஆம் நாளில் நாம் பயணிக்க வந்திருக்கிறோம். முதல் 2 வாரங்களில் மனமாற்ற பயணத்தை நிறைவு செய்த நாம் இன்று தியாகத்தின் மையம் நோக்கி செல்கிறோம். இன்று இறைவார்த்தைகள் எரேமியா தீர்க்கதரிசியிலிருந்தும் மத்தேயு நற்செய்தியிலிருந்தும் தவக்காலத்தின் நோக்கமான பணிவனுடைய உச்சத்தை, அதன் தன்மையான தன்னலம் மறுக்கும் தலைமைத்துவத்தை தீவிரமாக ஆழமாக பேசுகிறோம். நம்முடைய விசுவாச வாழ்வு பழிவாங்கும் உணர்வை விட்டுவிட்டு மீட்புக்காக தம்மையே கையளிக்கும் இயேசுவின் பாதையை பின்பற்ற நமக்கு சவால் விடுக்கிறது. இன்றைய நாளினுடைய தவக்காலத்தின் நோக்கம் பழிவாங்குதலை விட்டுவிட்டு நீதிக்காக மன்றாட வேண்டும். இறைவாக்கினர் எரேமியா மூலமாக ஆண்டவர் தரும் செய்தி தவக்காலத்தின் ஆழமான நோக்கத்தை, சுயநீதியை களைந்து பகைவருக்காக பரிந்து பேச வேண்டும். துன்பத்தின் மத்தியிலும் பழிவாங்கும் உணர்வை கடந்து செல்வதின் மையப்படுத்துகிறது இன்றைய வார்த்தை. எரேமியா தீர்க்கதரிசி 18 அதிகாரம் 18 முதல் 19 வார்த்தைகள் மிக மிக ஆழமானது. வாருங்கள், நாம் எரேமியாவுக்கு எதிராக சதி செய்வோம். வாருங்கள், அவருடைய வார்த்தைகள் எதையும் பொருட்படுத்தாதிருக்க நம்முடைய நாவை சான்றாக பயன்படுத்துவோம் என்று அவருக்கு எதிராக குற்றம் சுமத்துவதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட குற்றம் என்னுடைய இந்த வார்த்தை வழிபாட்டு வார்த்தை என்னுடைய துறவற வாழ்க்கையிலே பல இடங்களில் நடந்திருப்பதை நானும் அனுபவித்திருக்கிறேன். ஆனால் எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவரே, என் மீது குறை கூறுவோரின் குரலை கவனியும். இதே வார்த்தைகளை அடிக்கடி நானும் பயன்படுத்தியிருக்கிறேன். துன்புறுத்தலின் குரலை பார்க்கிறோம். எரேமியாவுக்கு எதிராக மக்கள் சதி செய்தார்கள். இந்த இறைவாக்கினர் தான் துன்புறுத்தப்பட்ட போதும் தன் உயிரை காப்பாற்ற ஆண்டவரிடம் மன்றாடவில்லை. மாறாக என் மீது குறை கூறுவோரின் குரலை கவனியும் என்று நீதிக்காக பேசுகிறார். எவ்வளவு ஆழமான உரையாடல் பாருங்கள். எரேமியா பகைவர்களுக்கு தண்டனை கேட்கும் பழிவாங்கும் ஆசையை தெரிவிக்கிறார். ஆனால் இந்த இறைவார்த்தை இயேசுவின் போதனையின் ஒளியில் நாம் இந்த பழைய மனப்பான்மை கடந்து செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கையாக அமைகிறது. நம்முடைய தவக்கால நோக்கம் எரேமியா போன்ற பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் காட்டிய பழிவாங்கும் உணர்வை விட்டு விலகி இயேசுவின் முன்மாதிரியின்படி நமக்கு பகைவர்களுக்காக பரிந்து ஜெபிக்க கற்றுக்கொள்வது, நீதிக்கு இயங்கும் அதே நேரத்தில் பகைவரை சபிக்கும் போக்கையும் தவிர்க்க வேண்டும். நீதிக்கு இயங்குவதனாலே பகைவரை அழிக்க வேண்டும் என்று விரும்புவதல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. எனவே இந்த நாளினுடைய தன்மை, தவக்காலத்தின் தன்மை, தலைமைத்துவத்தின் உச்சமாகிய சேவை தேவை. அதிகாரத்தை மறுத்து சிலுவையை தூக்கி சேவை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து எருசலேம் நோக்கி போகும் வழியிலே தம்முடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் முன்னறிவிக்கிறார். அப்போது சீடர்கள் ஒருவரின் தாயார் தன் பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை குறித்து கேட்டுகிறார். நற்செய்தியிலே பார்க்கிறோம், மாணவன் காட்டிக் கொடுக்கப்படுவார், அவமானப்படுத்தப்படுவார், சிலுவையில் அறையப்படுவார், ஆனால் உயிர்த்தெழுவார் என்று கூறுகிறார். மாணவன் ஊழியம் செய்யல, பணிபுரிய அல்ல, பணி ஏற்க அல்ல, பணி புரியவே வந்தார். பலருடைய மீட்புக்காக தன் உயிரை கொடுக்க வந்தார் என்று அவர் கூறுவதை நாம் மறந்துவிடக் கூடாது. சீடர்கள் கூட உலகத்தின் அரசர்கள் அதிகாரம் செலுத்துவது போல அதிகாரமும் முதன்மையும் பெற விரும்பினார்கள் என்பது விவிலியம் தரக்கூடிய யதார்த்தமான உண்மை. அவர்கள் இயேசுவின் பாடுகளை பார்க்காமல் அவருடைய மகிமையில் மட்டும் பங்கேற்க ஆசைப்பட்டார்கள் என்பது ஆழமான உண்மை. இயேசுவோ தலைமைத்துவத்தின் தன்மையை முற்றிலுமாக மாற்றி அமைக்கிறார். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு தொண்டராக இருக்கட்டும் என்கிறார். நம்முடைய தவக்காலம் என்பது நாம் கொண்டிருக்கும் அதிகார ஆசை, சுயநல மோகம், பிறரை ஆள வேண்டும் என்கிற விருப்பு ஆகியவற்றை சிலுவையில் அறைந்து தன்னல மறுத்து சேவை செய்யும் மனப்பான்மையை பெறுவதே ஆகும். இயேசுவின் சேவை உயிரை கொடுக்கும் சேவை.
நமது சேவை அந்த தியாகத்தின் சாயல் இருக்க வேண்டும். அதற்காக இந்த தவக்காலம் அமைய வேண்டும். அதிகாரத்தின் சவாலும் பணியாளருடைய ஆவியும் இந்த செயல்பாட்டில் இருக்க வேண்டும். அதிகாரத்தின் ஊழியம், எரேமியாவின் துன்பமும் இயேசுவின் சேவைக்கான அழைப்பும் நமது பொது வாழ்வின் சவாலோடு பின்னி பிணைந்து இருக்க வேண்டும். இன்று நமது பொது வாழ்வில் அரசியல், சமூக அல்லது தொழில் ரீதியான மோதல்களில் என்ன நடக்கிறது? பழிவாங்குதல், ஒடுக்குதல் மற்றும் பொய் குற்றச்சாட்டுகள் இவையெல்லாம் சாதாரணமாகிவிட்டன. மத்திய நிகழ்ச்சியில் வரும் சீடர்களின் ஆசை போல அதிகார ஆசையின் ஊழல் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. பொதுவாழ்வு அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஊழியம் செய்யாமல், பணிபுரியாமல், பணி ஏற்கவே ஆசைப்படுகிறார்கள். அவர்கள் எந்த விதமான பணி செய்வதில்லை, வேலை செய்வதில்லை, ஊழியம் செய்யாமல் ஊதியத்தை மட்டும் எதிர்பார்க்கிறார்கள். இந்த சுயநல அதிகார ஆசையே the desire of dominance நீதியற்ற தன்மைக்கும் ஊழலுக்கும் முக்கிய காரணமாக இருக்கிறது. நிஷ்காம கர்மா என்பார்கள். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இங்கே கடமையை செய்வதில்லை, ஆனால் பலனை மட்டும் எதிர்பார்க்கிற கூட்டம் இன்று வளர்ந்து உயர்ந்திருக்கிறது. எனவே நம்முடைய தவக்கால ஜெபம் என்ன? அதிகாரத்தை உள்ளவர் நோக்கி இயேசுவின் பணியாளருடைய தலைமைத்துவத்தின் சர்வன்ட் ஆஃப் லீடர்ஷிப் அழைப்பை முன்வைக்க வேண்டும். அரசியல் தலைவர்கள், நீதிபதிகள் மற்றும் நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்கள் ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்யவே, அதாவது பணி ஏற்காமல் பணி செய்யவே அழைக்கப்படுகிறார்கள். இயேசு சாவை எதிர்கொண்டு பணி செய்தது போல நாமும் அநீதி எதிர்கொண்டு நிற்கும் போது வரும் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு உயிர் கொடுக்கும் சேவை செய்ய தயாராக இருக்க வேண்டும். இன்றைய அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல, ஆன்மீக தலைவர்களும் தாங்கள் பதவிக்காக எத்தனை பேரை அழிக்கிறார்கள், எத்தனை பேருடைய காலை மாறிவிடுகிறார்கள், எத்தனை பேருக்கு தங்களுடைய பதவிக்காக எல்லா விதமான இழிவான செயல்களையும் செய்கிறார்கள். எதனை? அதிகாரத்தை மறுத்து ஊழியம் செய்ய திரும்புவோம். தவக்காலத்தின் 15ஆம் நாளில் நாம் இயேசுவின் தலைமைத்துவத்தின் மையத்தை உறுதியோடு பற்றிக் கொள்வோம். எரேமியா கூறுவது போல நம்மை துன்புறுத்துவோருக்காக சபிக்காமல் நீதிக்காக மன்றாடுவோம். இயேசு கிறிஸ்து போல அதிகார ஆசையை விட்டுவிட்டு பணியாளராக சேவை செய்வதே உண்மையான தலைமைத்துவம் என்று ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய சேவை உயிரை கொடுக்கும் சேவையாக அமையட்டும். இந்த சேவையின் மூலம் முடிவில்லாத மீட்புக்காக தன்னையே கையளித்த இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான சீடர்களாக ஆவோம். இயேசுவின் சிலுவையை சுமந்து கொண்டு அவர் முன்னே சென்று அந்த உயிர்ப்பின் மகிமையை அடைவோம். ஆமென்.